நெல்லை மாவட்டம் அம்பை அருகே பள்ளி மாணவர்கள் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநரின் இருக்கையில் அமர்ந்து பயணித்த 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் சுந்தர். ஆட்டோ ஓட்டுநரான இவர் அம்பாசமுத்திரத்தில் உள்ள பிரபல தனியார் பள்ளிக்கு மாணவ மாணவிகளை தினந்தோறும் அழைத்துச் சென்று வந்த நிலையில் சம்பவத்தன்றும் அதேபோல் 11 மாணவர்களை ஆட்டோவில் அழைத்துச் சென்றிருக்கிறார். விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக மாணவர்களை ஆட்டோவில் ஏற்றியிருந்த சுந்தர் சம்பவத்தன்று வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இதில் அகஸ்தியர்பட்டி அருகே திடீரென நாய் குறுக்கிட்டதாக கூறப்படும் நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் சுந்தருக்கு அருகில் அவருடைய இருக்கையில் அமர்ந்து பயணித்த 5ஆம் வகுப்பு மாணவர் பிரதீஷ் படுகாயமடைந்தது. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் படுகாயமடைந்த மற்ற மாணவ மாணவிகளை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் ஓட்டுநர் சங்கர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். விதிகளை மீறி அளவுக்கு அதிகமான மாணவர்களுடன் அலட்சியத்துடன் கவனக்குறைவாகவும் ஆட்டோ ஓட்டுநர் செயல்பட்டதால் பள்ளி சிறுவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பது நெல்லையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.